ஓம் சாந்தி. 18/7/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: எதற்காக ஆன்மீக யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார்? புத்தியற்றவர்களிலிருந்து பாபா என்ன பதில் சொல்றாரு? புத்தியற்றவர்களிலிருந்து புத்திசாலி ஆகுவதற்கு இந்த ஆன்மீக யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இரண்டாவது கேள்வி: சந்நியாசிகளை ஏன் இல்லறவாசிகள் புத்திவான் என்று நினைக்கிறார்கள்? சந்நியாசிகள் தூய்மையாக இருப்பதால் நிச்சயமாக புத்திவானாக இருக்கிறார்கள். தூய்மை, பாபா சொல்றார், தூய்மைதான் உயர்வாக ஏற்றுக்கொள்கிறார்கள். தூய்மையாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இந்த விகாரம்தான் மனிதனை தொல்லைப்படுத்துகிறது. ஆகையால் தூய்மையாக வாழும் சந்நியாசிகளை இல்லறவாசிகள் புத்திவான் என்று நினைக்கிறார்கள். மூன்றாவது கேள்வி: எதற்கு சுப கவலை இருக்க வேண்டும்? எதற்கு சுபமான கவலை இருக்க வேண்டும்? முயற்சி செய்யறதுக்கு. நம்முடைய ஆத்மாவின் தந்தையான பரமாத்மா வந்திருக்கிறார். நமக்கு படிப்பு கற்று தந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் உலகத்தில் எஜமானர் ஆக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார். எனவே முயற்சி செய்வதற்கு சுபமான கவலை இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவின் தந்தையான பரமாத்மா எங்கேருந்து வந்திருக்காராம்? பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கிறாரு. நமக்கு படிப்பு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கே எஜமானர் ஆக்குவதற்காக. எனவே முயற்சி செய்வதற்கு சுபமான கவலை இருக்க வேண்டும். இருக்கா சுபமான கவலை? நாலாவது கேள்வி: யார் ஆன்மீக ரோஜா மலர் ஆவார்கள்? யார் சதா ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள்தான் ஆன்மீக ரோஜா மலர் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி: எப்பொழுது மகானாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார்? எப்பொழுது மகானாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார்? உள் உணர்வு, பார்வை, வார்த்தைகள், சம்பந்தம், தொடர்பு என அனைத்திலும் பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது மகானாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். fill in the blanks. புத்திசாலி குழந்தைகள் டேஷ் செய்து கொண்டிருப்பார்கள். புத்திசாலி குழந்தைகள் சதா ஞான சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது: எது நடந்து கடந்து போனதோ அது டேஷ் என்று பாபா கூறுகின்றார். எது நடந்து கடந்து போனதோ அது டிராமாவின் விளையாட்டு என்று பாபா கூறுகிறார். வெறும் டிராமா சொல்லல, டிராமாவின் விளையாட்டு. மூன்றாவது: கிருஷ்ணருடைய ஆத்மா இப்பொழுது ஈஸ்வர் மூலம் டேஷ் கற்று டேஷ் ஆகி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணருடைய ஆத்மா இப்பொழுது ஈஸ்வர் மூலம் யோகா கற்று யோகேஸ்வர் ஆகி கொண்டிருக்கிறது. நாலாவது: மாயை டேஷ் கொடுக்கிறது, பாபா டேஷ் கொடுப்பதில்லை. மாயா பெரிய பலமான அடியை கொடுக்கிறது, பாபா அடி கொடுப்பதில்லை. பாபா ஒருபோது அடிக்க மாட்டார். அஞ்சாவது: ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவின் டேஷ் என்பதை எவரும் அறியவில்லை. ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவின்
ஆஷிக் நாயகி என்பதை எவரும் அறியவில்லை. 6வது, பாண்டவ அரசாங்கத்திற்கு குறைந்தபட்சம் டேஷ் செய்ய வேண்டும். 8 மணி நேரம், குறைந்தபட்சம் 8 மணி நேரம் சேவை செய்ய வேண்டும். செய்யறோமான்னு பார்த்துக்கணும், அதான் முக்கியம் இல்லையா? என்ன சொல்லியிருக்கார் பாபா? சங்கொலி எழுப்ப சொல்லியிருக்கார் இல்லையா? எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஞானம் சொல்லுங்கன்றார். 7வது, புள்ளி ரூபம் என்றாலே டேஷ் ஆகி விடுவது. புள்ளி ரூபம் என்றாலே சாரத்தின் சொரூபமாகி விடுகிறது. சாரத்தின் சொரூபமாகி விடுவதுதான் புள்ளி ரூபம். 8வது, அகங்காரம் மற்றவர்களாக ஆகுவதற்கான விசேஷ அடையாளம் டேஷ் ஆகும். நிர் அகங்காரி அப்படின்னா அகங்காரமற்றவர்களாக ஆகுவதற்கான விசேஷமான அடையாளம் டேஷ் ஆகும், பணிவுத்தன்மையாகும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.